ஹலோ எவ்ரிவன், ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் பாவு மண்மனம். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து சின்ன சின்ன அப்டேட்ஸ் பார்க்கலாம். நம்ம காம்பு ஊண்டி வளர்ந்த மணத்தக்காளி கீரை பார்த்திங்கன்னா, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பே பறிக்காமல் கொஞ்சம் லைட்டாக வந்து வாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது ரொம்ப வாடி போயிடும். பழம்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம இதை வந்து இன்றைக்கி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால நான் கட் பண்ணுறதை காட்ட முடியல. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் அப்படியே விட்டு வச்சிடுறேன், ஏன்னா அது மறுபடியும் தழைச்சி வந்துக்கும் அதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன தக்காளி இருக்குது நமக்கு. ஸோ தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வேறு எதுவும் தக்காளி இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ கீழே ஒரு தக்காளி இருக்குது. ஸோ அதையும் எடுத்துகிட்டு தக்காளி செடி எல்லாமே கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடணும். நிறையா அடியில் வந்து செரி டொமேட்டோஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இல்லைன்னா அது அப்படியே ரொம்ப பழுத்து அது அப்படியே சீட்ஸ் விழுக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் மறுபடியும் நிறைய செரி டொமேட்டோ செடியாக வந்துடுது. நிறைய டொமேட்டோ பிளான்ட்ஸ் இப்போ வந்து மாற்றி வைக்காமையே இருக்குது. அதனால் கொஞ்சம் டொமேட்டோஸ் வளர்கிறத கொஞ்சம் கண்ட்ரோல் நம்ம பண்ணணும். ஏன்னா அதுக்கே ஒரு தனியாக மாடி ஃபுல்லாக தக்காளி செடியாக ஆயிரும் போல். வளர்த்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக தக்காளி செடியை. ஸோ அதனால் நம்ம தேவையான அளவு மட்டும் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இங்கே இருக்கிற தக்காளியுமே நம்ம பறிச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து கீரை தக்காளி கிடச்சிருக்கு இன்றைக்கி. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக சிகப்பு வெண்டை இருக்குது. ஸோ அது ஒரு வெண்டைக்காய் வந்து விதைக்கி விட்டது, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ அது முற்றி அதுக்கப்புறம் தான் அதை வந்து பறிக்கணும். ஸோ இருக்கிற வெண்டைக்காவை பறிச்சுக்கலாம். வெண்டைக்காய் இப்போ என்னென்னு தெரில, ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ வெண்டைக்காய் வேறு நாற்று போடணும்னு நினைக்கிறேன். இந்த செடிங்கள்லாம் இலைங்கள்லாம் ஏதோ மாதிரி பழுப்பு கலரில் வந்திருக்கு. இந்த சிகப்பு வெண்டை வளர்ந்துட்டே போகுது மேலே ஃபுல்லாக. ஸோ வெண்டைக்காய் வந்து எவ்வளோ கிளைகள் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து காய்கள் நிறையா கொடுக்கும். இங்கே ஒரு முள்ளங்கி இருக்குது. ஸோ அந்த முள்ளங்கியையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனமை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.